கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா ஒரு பக்கம் தீபாவை கூட்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தீபாவும் ரம்யா பேச்சை கேட்டுக்கிட்டு போகிறாங்க. தீபா என்னோடய ஃபோனுக்கு யாரும் ஃபோன் பண்ணாலும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம தீபா ரம்யா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஆற்றுல இறங்க போகிறாங்க. ஸோ ரம்யாவும் தீபா வந்துட்டு இதோட ஒளிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தீபா அந்த இடத்துல ஆளே காணாமல் போயிடுறாங்க. இங்கே தானே வந்தா, எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது ஆனந்த் வந்துட்டு ஆனந்த்கிட்ட பேசுகிறாங்க. ரியா, உன்னால் மட்டும்தான் என்னை மிரட்ட முடியுமா? நானும் உன்னை மிரட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் வந்து பேசுகிறாங்க. அப்போது இங்கே பாரு, உன் பக்கத்தில் உன் தம்பி ஒருத்தன் இருப்பானே கார்த்திக், அவங்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஸ்பீக்கரில் தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த். அதுக்கப்புறம் அந்த ஃபோனை கார்த்திக் வந்து பேசுகிறாங்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கார்த்திக், உன் பக்கத்தில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் உன் ஆசை பொண்டாட்டி இருக்காளான்னு அவளை கொஞ்சம் கவனிச்சியா நீ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ரியா வந்து, உன் பொண்டாட்டி உயிரோட வேணும்னா நீ அவளை தேடி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரியா வந்துட்டு என்ன செய்ய காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரம்யா வந்துட்டு தீபாவை பரிகாரம் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து மிஸ் ஆகிட்டாங்க தீபா. இந்த பக்கம் நம்ம ரியா வேற தீபாவை நான் கடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியா தான் தீபாவை கடத்தினாங்களா இல்லை வேணும்ட்டே வந்து மிரட்டிட்டு இருக்காங்களா கார்த்தி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு அப்படின்றது தெரியல. ஸோ யார் வந்து தீபாவை கடத்தினது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம தீபா ஆற்றுல இந்த மாதிரி இறங்கக்கூடாது, இது வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு பரிகாரம், இந்த மாதிரி பரிகாரம்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியர் வந்து சொல்லி அவங்கள அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, இல்லை வேறு யாரையாச்சும் தீபாவை கோயிலேருந்து காப்பாற்றி அதான் அந்த ஆற்றுல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த ஒரு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரியா வந்துட்டு தீபாவை கடத்தினேன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா, கார்த்திக் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற